வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ரெட்டை தலை அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நாம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிடிஜி யூனிவர்சல் Life வியூ recall, நல்லா இருக்குல்ல அந்த இடம். a collection of happy memories is a good life ன்னு சொல்லுவாங்க. என் லைஃப்லையும் சரி, என் மெமரிஸ்லையும் சரி, நான் சந்தோஷமா இருந்தது என் ஆந்திரே கூட மட்டும்தான். கண்ணம்மா 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 நீ என் வாழ்வுல வந்ததொரு கண்ணம்மா நீ. தனுஷ் சாரோட வயசு ஒரு தடவை தான் வேற லெவலா இருக்கு. பாத்துருந்தா காளி என் புருஷனை கொண்டவனை கொள்றவங்களுக்கு ஹி பிளாங்க் செக் நீ கிஃப்ட் இவ போத்தானோ. From now on, his days are counted. Seal the premises completely. சுத்து போட்டண்டான்னு சாவு சிரிக்குது. நானா சாவா என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்றுமே புரியல. பார்த்துடலாம். ஒருவேளை ரெண்டு பேரா இருக்குமோ, Life Double is action ஆ full, இருக்கும். there are no surprises. இதுதான் தோணுது. இன்னும் 7 நாள் தான் உபேந்திரா, உனக்கும் எனக்கும். உனக்கு ஒன்றும் ஆகாத, ஆகவும் விட மாட்டேன். Ullu Rowdy Upendra Pathi na பேசல. I'm talking about a dark spirit. ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. டபுள் ஆக்ஷனா என்ன இது? Underestimate me. ரெண்டு பேரா இல்ல ஒரே ஆளே ரெண்டு பேரா இருக்காரான்னு தெரியலையே. பணமா எது உன்னை சந்தோஷமா வச்சுக்கோ. ஏய், என்ன உங்க கூடயும் இருக்காரு? ரெட்டத்தலை December 25. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. இதுல வந்து அருண் விஜய் சார் வந்து டபுள் ஆக்ஷனா இல்லாட்டி ஒரே ஆள் வந்து ரெண்டு பேரா இருக்காரா அப்படின்றது ஒரு டவுட்டாவே இருக்கு. அதாவது ரெண்டு பேர்த்தையுமே வந்து பேரலா காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி இவர ஒரு வாட்டி அவருன்னு மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது அதாவது ஒருத்தர் வந்து அந்த ஹேர் வந்து நிறைய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுருட்டு சுருட்டு ஒரு மாதிரி வச்சிருக்காரு ஹேர் ஸ்டைலு. இன்னொருத்தர் வந்து நார்மலா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானா இல்லாட்டி ரெண்டு பேரா டபுள் ஆக்ஷனான்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா வந்து பேரலா காட்டுறாங்க. ஆனா எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ட்ரெய்லர் ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது கூட இது வந்து டபுள் ஆக்ஷனா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ட்ரெய்லர் முடியும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் ஒரே ஆளே வந்து ரெண்டு பேரா இருக்கக்கூடாது? அதாவது வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆள ஒரு பேர்ல அவர் இருந்திருக்கணும். அவருக்கு வேற ஒரு லைஃப் இருந்திருக்கும். அந்த லைஃப் வேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரே வந்து இறந்து போன மாரி காட்டிக்கிட்டு, அவர் இன்னொருத்தரா வந்து அவரோட அடையாளத்த மாத்திக்கிட்டு வாழ்ற மாரி கூட ஸ்டோரி இருக்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா வந்து படத்தோட பேர் ரெட்டத்தல. ஸோ ஒரே ஆளே வந்து 2 அடையாளத்தோட இருக்கிற மாரி இருக்கும்னு ஒரு டவுட். ஒரு கெஸ் தான். இதுதான் இருக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் படத்துல இருக்குமா தெரியாது. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து படத்துல பார்க்கும்போது தான் தெரியும். நமக்கு வந்து இந்த ட்ரெய்லர பார்த்தாலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒண்ணு டபுள் ஆக்ஷனா இருக்கணும். அதாவது 2 அருண் விஜய் சாரா இருக்கணும். ஓகேங்களா? 2 அருண் விஜய் சாரா இருக்கணும். இல்லன்னா ஒரு அருண் விஜய் சாரே வந்து 2 ஐடென்டிட்டியோட இருக்கிற மாரி இருக்கலாம். அதாவது ஒரே அருண் விஜய் சார் வந்து 2 ஐடென்டிட்டியோட இருக்கிற மாரி. ஒரு ஐடென்டிட்டில அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஐடென்டிட்டி அவரே வந்து இறந்துட்ட மாரி கணக்கு காட்டிட்டு, அதுக்கப்புறம் வேற ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணி அதுல வாழ்ற மாரி. அந்த மாரி இருக்கலாம். வில்லன் டீம் வந்து அ அதனால வந்து அவன் தானே நீ அப்படின்னு சொல்லி அவர் ஐடென்டிட்டியை மாற்றி வந்ததுக்கு அப்புறமும் அவரை கண்டுபிடிச்சு அவரை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா டபுள் ஆக்ஷனா இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணிட்டு இறந்து போயிருக்கலாம். ஸோ அவருன்னு நினைச்சு வில்லன் வந்து இன்னொருத்தரை போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி தான். ஆனா வந்து இது வந்து கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. அவர் ஆல்ரெடி கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு. ஸோ அந்த இதை வச்சு தான் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிசம்பர் 25 தான் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.